friends, welcome to my channel. நான் உங்க சிவரந்தினி from CLS தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து குழந்தைகளுக்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப சத்து கொடுக்கக்கூடிய வால்நட் ரெசிபீஸ் தான் வந்து நான் இன்னைக்கு உங்க கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வால்நட் ட்ரை ஃப்ரூட்டா இருக்கக்கூடிய வால்நட் வந்து குழந்தைகளோட மூளை வளர்ச்சிக்கு வந்து ரொம்ப நல்லது. அப்புறம் அவங்க கை காலில் இருக்க மூட்டு ஜாயிண்ட் ஆகுது இல்லைங்களா, எலும்புகள், அதுக்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லது. இப்போ ஸ்போர்ட்ஸ்ல இருக்க குழந்தைங்க, அதாவது வளர்ந்து வர குழந்தைங்க, 1.5 வயசு குழந்தைகள்ல இருந்தே வந்து நம்ம வால்நட் வந்து அவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ அந்த வால்நட் ரெசிபீஸ் தான் வந்து நான் இன்னைக்கு உங்க கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். நிறைய பேர்த்துக்கு வந்து வால்நட் வந்து எப்படி கொடுக்கணும் குழந்தைகளுக்கு அப்படின்னு தெரியாது. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளியர் எக்ஸ்பிளனேஷன்ஸ் கிடைக்கும். வால்நட் மில்க் வந்து எப்படி செய்யணும் அப்படின்னு வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வால்நட் மில்க் செய்கிறதுக்கு வந்து ஃபஸ்ட் நம்ம வால்நட்டை வந்து வறுத்து அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து பாதாம் பருப்பும் முந்திரியும் வந்து தனியாக அரைச்சி எடுத்துக்கலாம். வால்நட் மில்க் செய்கிறதுக்கு வந்து நான் வந்து இன்றைக்கி இந்த பிராண்ட் வால்நட் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பிராண்ட் வால்நட் வேணாலும் வாங்கிக்கலாம். வால்நட் வந்து உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ்லாம் வந்து அவைலபிள் இருக்கும், ஆன்லைன்லேயும் வந்து சேல்ஸில் இருக்கும், அமேசானில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 335 ரூபாய், 250 கிராம், அதாவது 1/4 கிலோ. ஓகேங்களா, இந்த மாதிரி வந்து ஆட்டு மூளை இருக்குங்களே அந்த மாதிரி தான் இருக்கும். வால்நட்டை வந்து நம்ம தனியாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா வந்து பாதாமும் முந்திரியும் வந்து அரைச்சிக்கலாம். ஓகேங்களா, ஏன்னா வால்நட் வந்து நம்ம தனியாக தான் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும். இந்த அளவுக்கு வந்து வால்நட் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக ஒரு 50 கிராம் வர அளவுக்கு வந்து கம்மியாக எடுத்துக்கோங்க. நீங்கள் 1.5 வயசு குழந்தைக்கு கொடுக்க போகிறீங்க அப்படின்னா, அதுக்கு மேலே வயசு பெருசாக இருக்க குழந்தைகளுக்கு வந்து நீங்கள் அளவை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து 1.5 வயசு பையன் தான் இருக்கான். ஸோ அதனால் வந்துட்டு இந்த அளவு எடுத்திருக்கேன். நீங்கள் நல்லா ஒரு பேனில் வந்து காரம் எல்லாம் சமைக்காத ஸ்வீட் மட்டும் செய்கிறதுக்குன்னு ஏதாவது ஒரு பேன் வச்சுருப்பீங்களா, அது இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க. இல்லைன்னா வந்து நார்மலாக உங்கள் வீட்டில் இருக்க கடாய் வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சுடுதண்ணியில் போட்டு அலசிட்டு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத கடாய் வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சு வால்நட்டை வந்து ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. இந்த மாதிரி போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதுதான் வந்துட்டு கரெக்டான பதம். நீங்கள் லோ ஃப்ளேமில் வந்து வச்சுட்டு ஃப்ரை பண்ணுங்கள். இல்லை இதில் நீங்கள் ஃப்ரை ஆயிடுச்சுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி வந்து வால்நட்டில் ஸ்மெல் வரும், மனம் வந்து வீசும், வால்நட்டோட மனம். அந்த மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி மனம் வந்ததுக்கப்புறமா வந்துட்டு நீங்கள் ஒரு சின்ன தட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பார்த்தா தெரியும் கலர் வந்து இப்போ ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிருக்கு, வால்நட்டோட கலர். அவ்வளோதான். இப்போ வால்நட் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த வால்நட் வந்து கொஞ்சம் வந்து சூடு ஆற வரைக்கும் வந்து அப்படியே வச்சுருங்க. சூடு ஆறுனதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. மிக்ஸி ஜாரில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஒரு மாதிரி கொரான்னு இருக்க மாதிரி வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. வால்நட்டை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும் அப்படின்ட்டு வந்து அதோட பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் நான் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்காமையும் வந்து ஒரு 2 மந்த் வந்து அரைச்சி வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். நான் வந்து இந்த மாதிரி பீங்கான் ஜாடி இருக்கும் இல்லைங்களா, இதில் தான் வந்து போட்டு வச்சுருந்தேன். நல்லா தான் இருந்தது, கெட்டெல்லாம் போகவே இல்லை. இந்த மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜ் இல்லை அப்படின்னா பீங்கான் ஜாடியில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாதாமையும் முந்திரியும் வந்து எப்படி நம்ம வந்து தோல் நீக்கிட்டு வறுக்கணும் அப்படின்னு பார்த்துக்கலாம். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் நோட்டிஃபிகேஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இனிமேல் எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். என்னோட சேனலில் வந்து வீக்லி சாட்டர்டேஸ் வந்து குக்கிங் வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு ஏதாவது பேபி ஃபுட்ஸ் ரிலேட்டட் டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பேபி ஃபுட்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் சாட்டர்டேஸில் அப்லோட் பண்ணுறேன். என்னோட சேனலில் ரெகுலராக வந்து பியூட்டி டிப்ஸ், மேக்கப் டியூட்டோரியல்ஸ், அப்புறம் ஹேர் கேர் டிப்ஸ்ன்னு எல்லாம் வந்து கொடுத்துட்ருக்கேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நியூ அப்லோட்ஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஓகேங்க. பாதாம் பருப்பு வந்து நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கறனால வந்து அப்படியே தோலோடு வந்து அரைக்கக்கூடாது. இந்த மாதிரி கட்டர் வச்சோ, அதாவது பீல் பண்ணுறது வச்சோ, இல்லைன்னா கத்தியில் கூட நீங்கள் சுரண்டி அந்த தோலை வந்து எடுத்துக்கோங்க. பார்த்து வந்து செய்யுங்க. சின்னதாக இருக்கிறனால பாதாம் பருப்பு கத்தி உங்கள் கையில் கூட பற்றும். அதனால் வந்து சேஃப்டியாக வந்து கையில் படாத மாதிரி பார்த்துக்கோங்க. பார்த்து வந்து தோலை உரித்து எடுத்துக்கோங்க. சரிங்க, கவனமாக செய்யுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு முந்திரி எடுத்துக்கோங்க. தோல் எடுத்த பாதாமையும் முந்திரியும் வந்து இந்த மாதிரி பேனில் போட்டு அதே மாதிரி வால்நட் நம்ம ஃப்ரை பண்ணோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஏன் வந்து பாதாம் பருப்பில் நம்ம தொல்லி எடுத்துடுறோம் அப்படின்னா வந்துட்டு, இப்போ நம்ம 1 வயசு குழந்தைகள்லேருந்து கொடுக்குறோம் அப்படின்னா அவங்களுக்கு சங்கடையில் தான் கொடுப்போம் இல்லைங்களா, அதனால் வந்து அவங்களுக்கு தொண்டையில் போய் மாட்டிக்கும். நீங்கள் வந்து பெரிய பசங்களுக்கு ஒரு 3 வயசு 4 வயசுக்கு மேலே கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் தொல்லியோடையே வந்து ஃப்ரை பண்ணி வறுத்து அரைச்சிக்கோங்க. ஓகேங்களா, இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்து பாதாம் பருப்பையும் முந்திரி பருப்பையும் வந்து வறுத்துட்டு அதே மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இந்த பதத்துக்கு வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. குறன்னு தான் வந்து வரும். பாதாமும் முந்திரியும் வந்து ஒயிட் கலரில் இருக்கும். நம்மளுக்கு வால்நட் வந்து இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வந்துருக்கும்.
இதை வந்து ரெண்டையும் தனித்தனியாக வந்து அரைச்சி எடுத்துக்கிறது தான் வந்து நல்லது. ஓகேங்களா? அதனால தான் வந்து நான் இப்படி வந்து அரைச்சி எடுத்துருக்கேன். இப்படி பண்ணோம் அப்படின்னா நம்ம 2-3 ரெசிபீஸ்க்கு தனித்தனியாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து வால்நட் மில்க் வந்து எப்படி செய்யணும் அப்படின்ட்டு பார்த்துடலாம் வாங்க. வால்நட் மில்க் செய்கிறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து இப்போ நீங்கள் 1 டம்ளர் பால் எடுத்தீங்க அப்படின்ட்டா வந்து நான் வந்து லவனியத்துக்கு கொடுக்குறனால அவன் 1 வயசு பையன் தான், அவனுக்கு 2 சங்கடையிலேருந்து 3 சங்கடை தான் கொடுப்பேன். அதனால் கொஞ்சமாக பால் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து நிறைய எடுத்துக்கோங்க. பெரியவங்க கூட இது சாப்பிட்லாம், ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேங்களா? டயட் மெயின்டைன் பண்ணுறவங்களும் கூட வால்நட் சேர்த்திக்கலாம். நீங்கள் 1 டம்ளர் வந்து மில்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னா 1/2 ஸ்பூன் 1/4 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து போடுறேன். லவனித் குட்டி பையன் இல்லைங்களா, நீங்கள் வயசுக்கு தகுந்த மாதிரி வந்து 1/2 ஸ்பூன் 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் வரைக்கும் கூட ஆட் பண்ணிக்கோங்க. பாதாம் பவுடர் வந்து நான் 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். வால்நட் பவுடர் வந்து 1/4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அவனுக்கு 1/2 டம்ளர் பால் தான், அதனால இந்த மாதிரி வந்து கொஞ்சம் திக்காக வர மாதிரி 1 டம்ளர் பால் வந்து 1/2 டம்ளர் 3/4 டம்ளர் பால் ஆகிற வரைக்கும் வந்துட்டு நல்லா வந்து சுண்டை காய்ச்சிக்கோங்க. அதாவது அந்த பாதாமும் வால்நட்டும் வந்து அந்த மில்க்லேயே வந்து வெந்து வந்துடணும் இந்த மாதிரி. அதுக்காக தான் வந்து சுண்டை காய்ச்சி சொல்கிறேன். நான் இந்த அளவுக்கு வந்து நான் மார்னிங் டைம் இல்லைன்னா ஆஃப்டர்நூன் டைமில் வந்து லவனியத்துக்கு வந்து சங்கடையில் போட்டு வந்து காமிச்சு விட்ருவேன். லவனியத்துக்கு 1.5 வயசு தான் ஆச்சு. நான் இவனுக்கு 1 வயசுலேருந்தே வந்து வால்நட் வந்து கொடுத்துட்டு தான் இருக்கேன். வால்நட்டை வந்து நான் இந்த மாதிரி பாலாக வந்து குடிக்கல அப்படின்னா வந்து தோசையில் வந்து போட்டு, அதாவது பேன் கேக் மாதிரி செஞ்சு கொடுப்பேன். அப்புறம் வந்து நம்ம பாதாம் பொடி வந்து தனியாக அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, பாதாமும் முந்திரியும், அதை வந்து என்ன பண்ணுவேன்னா நம்ம தோசை சுடுறோம் இல்லைங்களா அரிசி மாவு, அதில் வந்து நம்ம பெரியவங்க வந்து பெப்பர் பொடி தூவோம்ல, அந்த மாதிரி வந்து பாதாம் பொடி வந்து தூவி கொடுப்பேன். அவன் தோசை பிரியர் ஆக்சுவலாக லவனித், அதனால் தோசையில் வந்து தூவி கொடுத்தா சாப்பிட்டுக்குவான். நான் அந்த மாதிரி பண்ணேன். நம்ம எந்த ஃபுட்டில் வேணாலும் கலந்து கொடுக்கலாம். குழந்தைகளுக்கு மொத்தத்தில் சத்து வந்து போனால் சரி. ஓகேங்களா? அது எப்படி செய்யணும் அந்த வால்நட் பேன் கேக் அப்படின்னு உங்களுக்கு ரெசிபிஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம இது வந்து இப்படி தனித்தனியாக வந்து அரைச்சி வச்சுருக்கனால வந்து சீக்கிரமும் கெட்டு போகாது. இது வந்து ஒரு 30 நாள் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி வச்சு நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். நம்ம ஃப்ரை பண்ணி தான் வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம், அதனால தான் வந்து தனியாக ஃப்ரை பண்ணிக்க சொன்னேன். அப்புறம் வந்துட்டு பாலில் வந்து பேரிச்சம்பழம், அத்திப்பழம், உலர் திராட்சை, முந்திரி எல்லாமே எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸும் சேர்த்து கூட நம்ம வந்து பெரியவங்களாக இருந்தீங்க, டயட் மெயின்டைன் பண்ணுறவங்க, பிளட் சர்க்குலேஷன் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாரும் வந்து சாப்பிட்லாம். அந்த ரெசிபிஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன். ஓகே, வால்நட்டில் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமான சத்துக்கள் நிறைந்திருக்கு. குழந்தைகளுக்கு வந்து நம்ம அதை கொடுக்கும்போது வந்து அவங்க மூளை வளர்ச்சி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். பட் ரேட் வந்து கொஞ்சம் காஸ்ட்லி தான். நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம், பட் நம்ம குழந்தைக்காக வந்து அதை ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்பு இல்லை. ஓகேங்களா? ஆல்ரெடி என்னோடய சேனலில் வந்து தாய்ப்பால் அதிகரிக்கிறதுக்கு வந்து பால் சுறா கருவாடு எப்படி செஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்ட்டு, ராகி தோசை, ராகி கூழ் வந்து குழந்தைகளுக்கு எப்படி செஞ்சு கொடுக்கணும், தூதுவளை சட்னி ரெசிபிஸ் எல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸஸ் எல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். ஆல்ரெடி அப்லோட் பண்ண மற்ற ப்ராடக்ட் ரிவ்யூஸஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கீழே CLS தமிழ் சேனல் இருக்குது இல்லைங்களா, அந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய பிளேலிஸ்ட்டுக்குள்ளே போயிடலாம். சில வீடியோஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கலாம், கண்டிப்பாக வந்து வாட்ச் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைபே பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் நோட்டிஃபிகேஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ப்ளீஸ் எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.